நீங்க சரியா உட்காருங்க. என்னங்க அப்படின்னா என்னங்க? பிக் பாஸ் முடிஞ்சது. என்னங்க ஆக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு என்னங்க? பிக் பாஸ் நான் படிச்சு முடிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டா மரியாதை இல்லையா, நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு இவ்வளோ பேசுனாங்களே இந்த டிவியா. இப்ப இவங்க பண்ணதுக்கு பேர் என்ன? அவங்க வாயில வந்து வேறொரு வார்த்தை வர வேண்டியது, ஆனா டக்குன்னு இது பண்ணிட்டு அவங்க கோவம் வந்து இப்ப எப்படி வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? பாப்போம் இந்த வாரம் சேதுபதி சார் இது கேட்கிறாரான்னு பார்ப்போம். இந்த வைல்ட் கார்டு எல்லாம் உள்ள வந்துட்டு நாங்க அன்பு கேங்க உடைக்கிறோம்னு சொன்னவங்க இப்ப அன்பு கேங்க கூட சேர்ந்துக்கிட்டு மொத்தமா யாரை அட்டாக் பண்றாங்க? பார்வை டிவாகரை கூட ஒரு சில இடத்துல விட்டுட்டு ரொம்ப அட்டாக் பண்றது பார்வை தான் இருக்குது. இந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்தாங்களே, டிவாகருக்கு ஆட்டோமேல ஸ்டார்ன்றது வந்து அந்த இப்ப வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பேர் சன்றான்னு நினைக்கிறேன், சரியா மனப்படமாவில். இப்ப அவங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? இப்ப அந்த விஷயமா வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது புருஷங்காரன் இறங்கி எகிரிக்கிட்டு வராரு. டிவாகர் வந்து அப்படியே மிரட்டுற டோன்ல வந்து அப்படியே பேசுறாரு. இப்ப அது மட்டும் என்ன சரியா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல உள்ளவங்க சண்டை போட்டுருக்கு. இப்ப வைல்ட் கார்டு வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க? கமெண்ட்ல என்ன கேக்குறீங்க, என்ன பாருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுல அன்பு கேங் வந்து மொத்தமா பார்வை அட்டாக் பண்றாங்க. இப்ப வந்த வைல்ட் கார்டும் மொத்தமா இப்ப டிவியா வந்து ரொம்ப அட்டாக் பண்றாங்க. ஒருத்தவங்களை இத்தனை பேர் ஒரு வீடே சேர்ந்து அட்டாக் பண்றது அது சரியா? ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல பார்க்க முடிச்சு டிவியா வந்து கரெக்டா தான் பேசுறாங்க. எனக்கு அவங்க பேசுற விதமும் அவங்களோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரூல் பண்ற மாதிரி இருக்கு அவங்களோட பேச்சு. நான் தான் கரெக்ட், நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசுறவங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க பேச்சுல அது இருக்குது ரொம்ப. இப்போ ஹோட்டல் டாஸ்க் போயிட்டு இருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்த கெஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒரு சில இடத்துல கவனிச்சா வந்து அவங்க வந்து பாரு ஒரு சில இடத்துல நோஸ் கட் பண்ணாங்க. துஷார் வந்து பார்க்கணும் வெளியவே நல்லா டான்ஸ் ஆடுவாரு. இந்த வீட்டில் இது வரைக்கும் காட்டல. இந்த டாஸ்க்ல தான் பிரியங்கா கேட்டனால தான் அந்த திறமையை காமிச்சிருக்காரு. இன்னும் டெய்லி அதை காமிச்சாருன்னா அவருக்கு ரொம்ப நல்லது. இந்த மைக் மாட்ட விஷயமா வந்து இந்த டிவாகரை வந்து டிவியா ஏசுனது வந்து இப்போ பாரு வந்து டிவியாவை கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல டிவாகர் தான் பேசியிருக்கணும். பாரு பேசுனது வந்து ஒரு சில பேருக்கு அந்த தப்பா தெரியல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து டிவியா மேல கோபம் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அதான் சொன்னேன், பாரு வந்து கோவப்பட்டுட்டா டக்குன்னு வார்த்தையை விடுறது, இன்னொன்று வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவங்கள டக்குன்னு வார்த்தையை விடுறாங்க. ஆனால் அவங்க கோவம் நேச்சுரலாக தான் வருது. அது வந்து இப்போ இந்த மைக்கு வந்து சில நேரத்தில் நம்ம தவறுதான் மாட்டாமல் இருக்கிறது அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அது வந்து டிவாகர் தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவியாவே மைக்கை ஒழுங்க மாட்டாமல் இருந்தாங்க. எனக்கு சீரியஸ்லி டிவியாவை பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் உங்கள் கிரேசி.